Hi friends, welcome to kadaisamayal. இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு டிஃபரண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஸ்நாக்ஸா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பழ பாயாசம் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காத நல்ல திக்கான பால் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி 10 பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாத்தையுமே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு அதோடைய தோலை வந்து எடுத்துருங்க. கண்டென்ஸ்டு மில்க், ஏலக்காய் தூள், 5 ஸ்பூன் சுகர், தேன், ஒரு வாழைப்பழம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஆரஞ்சு, மாதுளம்பழம், ஆப்பிள் இதெல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரூட் சேர்க்க விருப்பமோ இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம செய்கிற அளவு வந்து 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். நான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு பழம் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தேன் வந்து சேர்த்துக்கிறேன். தேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேன் சேர்க்கறனால உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த அரிசி அந்த நட்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இந்த பால் வந்து நல்லா காஞ்சு கொதித்து நல்லா பாதியாக வற்றி வரணும். அது வரைக்கும் காய்ச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். இப்போது பால் நல்லா கொதித்து ஓரங்களில் ஆடை எல்லாமே படிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த ஆடை எல்லாமே உள்ளே எடுத்து விட்டுக்கலாம். அந்த ஆடையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போது அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சரிசியும் நட்ஸ் சேர்த்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா அங்கங்கே கட்டியான மாதிரி ஆகிரும். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது பால் ஓரளவுக்கு கொதித்து நல்லா வற்றி அந்த லைட் எல்லோயிஷ் கலருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 5 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. கூடவே 3 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்க்குறனால நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். கூடவே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரத்துக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து நல்லா கொதித்து பாதியை வற்றி நல்லா எல்லோ கலருக்கு மாறி வரும். அது வரைக்கும் காய்ச்சிக்கலாம். இந்த பாயசத்துக்கு கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போது பால் நல்லா கொதித்து பாதியாக வற்றி வந்திருக்கு. ஓரங்களில் படிஞ்சிருக்க ஆடை எல்லாமே உள்ளே எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் பால் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும். இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே உங்களுக்கு நல்லா திக்காகி இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பழங்களை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பழங்கள் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்பவே சூப்பராக பழ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுது. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஃபைனலாக இது கூட சாப்பிடும்போது நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பிஸ்தா தான் ஆட் பண்ணியிருக்கேன். பிஸ்தா கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.